மலராத மொட்டுகள். சுருக்கதை. சுஜி தன் 1 வயது பாலகனுக்கு உடை மாற்றி ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். முள்வாய் படுகொலை நினைவுபுற நிகழ்வு முடிய நிச்சயம் நேரம் எடுக்கும். குழந்தைக்கு பால் கரைக்க தேவையானவற்றை எல்லாம் கொண்டு போக வேண்டும். வேறு ஏதாவது தேவைப்படுமோ என்று யோசித்தார். எல்லாவற்றையும் தயார் நிலையிலேயே வைத்திருந்தாலும் மீண்டும் மனதிலோய் குழந்தைக்கு தேவையானவற்றை ஒரு தரம் திருப்பி செக் பண்ணினார். சுஜி குழந்தையுடன் தயாராக நிற்பதை பார்த்த கணவன் ராகும், எங்கே நீயும் கிளம்பி விட்டாள் சுஜி? குழந்தையோடு அங்க நிறைய நேரம் உன்னால இருக்க முடியாது. பெரிய சனம் வார இடத்துல நீ என்ன செய்ய போறாய்? கொஞ்சம் அதர்த்தலாவே கேட்டான் அவன். சுஜி முந்திக் கொண்டு, இல்லை ராகு, அதெல்லாம் பரவாயில்லை, நான் குழந்தைக்கு சரியான எல்லாவற்றையும் முடித்து வச்சுட்டேன். இந்த நிகழ்வுக்கு எல்லோரும் கட்டாயம் போக வேண்டும் என்று நீங்க தானே நண்பருக்கு சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது நான் வாவதை தடுக்கிறீங்களே, எனக்கும் வர வேண்டும் போல் இருக்கு. சுஜி செஞ்சினான். அதற்கு ராகு, உனக்கு அங்க ஒருத்தரையும் தெரியாது சுஜி. நீ இந்த நாட்டுல வளர்ந்த பெண், உங்க ஆட்களும் நீங்கத்தான். ஆனா நான் அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்ச எத்தனை உறவினர்கள் மற்றும் நண்பர்களை நான் அங்கு இழந்திருக்கிறேன். அதால நான் மட்டும் அங்கு போனா போதும். இது நீ குழந்தையோட அந்த சனங்களுக்குள்ள வேண்டாம், எனக்கு முடிவாகவே கூறி முடித்தான். சுஜிக்கு ரகுவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒரு பலனும் கிடையாது என்று அவனுக்காக இந்த 1 வருட திருமண வாழ்க்கையில் நன்கு உணர்ந்தவள் மனதில் இருந்த ஏமாற்றத்துடன் குழந்தையின் கையில் இருந்து பால் போத்தல் மற்றும் எளிய பொருட்களை மீண்டும் வெளியில் எடுக்க தொடங்கினார். உனக்குத்தான் அங்கே ஒருவரும் இல்லையே என்று ரகு கூறிய அந்த ஒரு வார்த்தை அவளிடம் மனதை எழுப்பியது. தன்னை அறியாது அவள் மனம் உடனே மித்திரனை நினைத்தது. அவளுக்கு 6 வருடங்களுக்கு முன்னர் மனதில் மிக நெருக்கமாக இருந்த மித்திரனை சந்தித்த இடமும் வங்கித்தான். சுஜிக்கு தொண்டையில் ஏதோ சிக்குவது போல் உணர்ந்தார். ரகு இவளிடம் சொன்னது கூட எனக்கு கவனிக்கவில்லை. குழந்தை குழந்தை குறைய சேர்த்த பின்னரே தன்னை சுதாரித்துக் கொண்டிருந்தவள் குழந்தையை அள்ளி எடுத்து அரவணைத்துக் கொண்டார். அவளுக்கு அந்த இறக்கன் குழந்தையின் ஏதுவான அழைப்பு கொஞ்சமாக இருந்தது. இன்றுதான் மனதை கட்டுப்படுத்த அவள் முயன்றாலும் திரும்பி ஒருவர் லேசாக அவளில் விளையாடத் தொடங்கியது. அவள் கணவன் நினைப்பது போல் நல்ல பக்கமே இல்லாதவள் அல்ல. ஒரு முறை போயிருக்கிறாள். 7 ஆண்டுகளுக்கு முன்னர் தன் மாமி குடும்பத்துடன் 3 மாதங்கள் அங்கே தங்கியிருந்தார். அவள் உயர்கல்வி படித்துக் கொண்டிருந்த காலம் அது. லண்டனில் வாழும் சுஜி காப்போசா உயர்தரம் படித்துக் கொண்டிருக்கையில் சிறந்த பல்கலைக்கழகத்தில் அனுமதி பெறுவதாயில் நல்ல பொறுப்புகள் மட்டும் போதாது, சமூகத்தில் அக்கறை கொண்டவள் என்பதை எல்லாம் அவர்களுக்கு காட்ட வேண்டும். அதாவது விளையாட்டுத்துறை மற்றும் சமுதாயத்தில் அக்கறை கொண்டு தான் சார்ந்திருக்கும் சமூகத்திற்கு இவள் முன்மாதிரியாக திகழ வேண்டும். இதன் காரணமாக சுஜி லண்டனில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் அவள் பெற்றோர் தமது தாயகமான இலங்கைக்கு சென்று அங்கு தங்கியிருந்து நமது மக்களுக்கு உதவி செய்துவிட்டு வருமாறு அனுப்பி வைத்தார்கள். முதலில் விருப்பமின்றியே தாயகம் சென்ற சுஜி பின்னர் அவளது மாமி வீட்டினர் அவளின் மீது காட்டிய அன்பினால் கொஞ்சம் கொஞ்சமாக கீழ்நோக்கியில் ஐக்கியமாக தொடங்கினார். ஆனாலும் அவளது நடை உடை பாவனைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததினால் அவள் தங்கியிருந்த மாமியின் வீட்டின் திரையில் அவளுக்கு தெரியாத ஒரு ரகசிய கூட்டமே இருந்தது. சிறுவர்கள் தொடக்கம் இளைஞர்கள் வரை இவள் வெளியே கிளம்பும் பொழுதெல்லாம் அவள் அணிந்திருக்கும் உடைகளை விமர்சனம் செய்யவே காத்திருப்பார்கள். இவள் அப்படி ஒன்று மனாகரியமாக உடை உடுப்பவள் அல்ல. ஆனாலும் அவள் சதா அணியும் ஜீன்ஸ் டிஷர்ட்டுமே அங்கிருப்பவர்கள் இவள் வெளிநாட்டுக்காரி என்பதை அடையாளம் காட்டியது. சுஜி அவர்கள் இவளிடம் வந்து தங்களுக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் அறிமுகம் செய்து கதைப்பதில் ஆர்வம் காட்டியது இவளுக்கு திருப்பியே வரவழைத்தது. அவர்கள் இவரது கண்ணில் கொஞ்சம் இலக்காரமாகவே தெரிந்தனர். இவளது மாமி சுஜி நோக்கி வந்ததற்கான முக்கிய காரணம் சமூக சேவையில் ஈடுபடுவதற்கு என்பதனால் அவளை ஒரு அநாதை இல்லத்தில் சேவை செய்ய ஏற்பாடு செய்திருந்தார். சுஜியும் செய்து பார்த்துவினர். அவ்வில்லத்துக்கு சென்று வர தொடங்கினார். அவளுக்கு அங்கிருந்த குழந்தைகளுடன் விளையாடுவது சந்தோஷத்தை கொடுத்தது.
அவர்களும் இவளுடன் நன்றாகவே ஒட்டிக்கொண்டனர். சுஜியின் மாமியும் இவள் இல்லத்துக்கு ஒவ்வொரு நாளும் சென்று வர ஒரு புத்தம் புதிய சைக்கிள் ஒன்றை வாங்கி கொடுத்தார். சுஜிக்கு சைக்கிள் ஓட்ட கொஞ்சம் புதுசுதான். அதுவும் கொஞ்சம் கரடு முரடான பாதையில் சென்று வருவதுதான் அவளுக்கு கஷ்டமாக இருந்தது. மிகவும் சிரமத்துடன் தான் ஓட வேண்டியதும் இருந்தது. இப்படித்தான் ஒரு நாள் அவள் மிகுந்த சிரமத்துடன் சென்று கொண்டிருந்த வேளை ஒரு திருப்பத்தில் எதிர்பாராத விதமாக மிக வேகமாக வந்த ஒரு மோட்டார் சைக்கிளுடன் மோதுவதை தவிர்க்க எண்ணி வெட்டி திரும்பியவள் அப்படியே சைக்கிளுடன் சேர்ந்து விழுந்துவிட்டாள். கோபத்துடன் எழுந்தவள் மோட்டார் சைக்கிள்காரன் காத்திருந்து இவள் காலமின்றி எழுவதை கவனித்த பிறகு ஒரு மன்னிப்பு குறித்து தெரிவிக்காத மோட்டார் சைக்கிளில் பறப்பதை கண்டாள். சுஜிக்கு கோபமாக வந்தது. அடக்கம் வழக்கம் தெரியாத நபர் போலும் கொஞ்சம் நின்று ஒரு மன்னிப்பு என்றாலும் சொல்லிவிட்டு போயிருக்கலாம் அல்லவா எனக்குள்ளே சுமந்து கொண்டார். எழும்பியவள் தன்மேல் விழுந்ததனால் பதிந்திருந்த மண் குளித்து கட்டியவாறு மீண்டும் சைக்கிளில் கஷ்டப்பட்டு வந்தடைந்தார். அந்த முழுவதும் அம்மோட்டார் சைக்கிள்காரனுக்கு கோபமாக வந்தது. அந்த வீடு திரும்பியது நடந்ததற்கு நிகழ்வாக கூறினார். மாமி எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அமைதியாக சோதனைக்காக அந்த பெண்ணின் இயக்கத்தில் சேர்ந்தவன் என்று தெரிகிறது. அவங்களுக்கு உங்களை காரணம் நிகழ்ச்சி கொடுக்கும். மற்றவெல்லாம் தெளிவாக பொருட்படுத்த மாட்டார். நீயும் அதை புரிந்த இருக்காத அந்த பெண்களாக நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறோம். ஆகவே அதற்கு மாமி அனுபவித்தார். அந்த மோட்டார் சைக்கிள்காரர்கள் ஆர்வமாக இருந்தது. சும்மா வேணும் ஒரு சாரி சொல்லிவிட்டு போக முடியாமல் போய்விட்டது அவளுக்கு. அடுத்தடுத்த நாட்கள் அவள் வளமை போன்று இல்லத்துக்கு சென்று வந்தாள். ஆனாலும் போகும் வழியிலோ அல்லது திருப்பி வரும் வழியிலோ அந்த மோட்டார் சைக்கிள்காரர்கள் கண்டது போலிருந்தாலும் அவளால் அதை நிச்சயமாக சொல்ல முடியும். எப்படியோ ஒரு வாரம் சென்று விட்டது. அன்றும் அவள் இல்லத்தில் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறது. அதே மோட்டார் சைக்கிள்காரன் அங்கு வந்தார். அவனும் பிள்ளைகளுடன் கலைத்து விளையாட தொடங்கினான். இடையிலேயே சுஜியை நோக்கி ஒரு நட்புடனான புன்சிரிப்பை வழங்கினான். சுஜி அவனை அலட்சியப்படுத்தியபடியே அங்கிருந்து சில சிறுமிகளை வேறு அறை ஒன்றுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்க துவங்கினான். ஆங்கில பாடல் ஒன்று சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கையில் சிறுமிகளின் கவனம் திசை திரும்புவதை கண்ணுற்றவள் தலையை திருப்பி பார்த்தாள். அங்கு கதவின் வாசலில் அதே மோட்டார் சைக்கிள்காரன் இரு கையையும் கட்டியவாறு இவள் பாடல் சொல்லிக் கொடுப்பதை ஆர்வமாக கேட்டுக் கொண்டிருந்தார். சுஜியின் பார்வையை சந்தித்தவர் புன்சிரிப்புடன், மன்னிக்கவும், உங்கள் பாட்டு என்னை இங்கு அழைத்து வந்தது. உங்கள் வெளிநாட்டுக்காரியாக இருந்தாலும் உங்கள் நேரத்தை இங்கு எமது குழந்தைகளுடன் செலவிடுகிறீர்கள் என்று இல்லத்துக்கு பொறுப்பான அக்கா புகழ்ந்து கொண்டு விட்டார். மிகவும் மகிழ்ச்சி. எமது குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தால் அது என்னை மிகவும் சந்தோஷப்படுத்தும். உங்களுக்கு ஆச்சரியம் இல்லை என்றால் என்னை உங்களிடம் அறிமுகப்படுத்தலாமா என்று உள்ளே வந்தார். வந்தவன், உங்கள் பெயரை நான் ஏற்கனவே தெரிந்து கொண்டேன். என் பெயர் மித்திரன். முதலில் நீங்கள் இந்தியர்களுக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கிறீர்கள் என்பதை அறிந்து நமது நாட்டு பிரச்சனைகளுக்குள் ஆங்கிலம் ஏன் நமது பிள்ளைகளுக்கு என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் உங்களுடன் சேர்ந்து அழகாக பாடுவதை கேட்க சந்தோஷமாக இருக்கிறது. என்ன சுஜி, இன்னமும் உங்களிடமிருந்து ஒரு சிநேகப்பூர்வ சிரிப்பொன்றையும் காணவில்லையே. அன்று நீங்கள் விழுந்து எழும்பியதற்கு நான் மன்னிப்பு கேட்கவில்லை என்பதற்காக இன்னமும் உங்கள் கோபம் ஆறவில்லை போலும் என்று சிரித்தான் நிற்கிறான். அவனது அந்த அழகான சிரிப்பு சுஜியை ஒரு கணம் நிலைக்குரிய வைத்தது. மித்திரன் ஒரு வாட்டசாட்டமான இளைஞன் என்பதை அவனை அருகில் காணவில்லை சுஜி உணர்ந்தார். உடனே சுதாரித்தவள், இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, நான் அதை அங்கே மறந்துவிட்டேன் என்று ஒருவாறு சமாளித்தார். பின் நேரத்தை பார்த்தவள் உடனே எழுந்தியபடியே, நேரமாகிவிட்டது, மாமி அங்கு பார்த்து கொண்டிருப்பார், ஓரொரு நாள் உங்களை சந்திக்கிறேன் என்று குழந்தைகளுடன் இடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு கிளம்பினார். அவள் வெளியே தன் சைக்கிளை எடுத்து மிதிக்க மித்திரன் தன் மோட்டார் சைக்கிளை நடத்தியபடியே இவள் அருகில் வரவும் சரியாக இருந்தது.
பாருங்க சுஜி, நானும் உங்களுடன் கதைக்கக்கூடிய வருகிறேன். நீங்கள் வெளிநாட்டுக்காரி. இந்திய பெண்கள் போதில்லாமல் என்னிடம் கதைப்பது கூட்டணி பெறாது. எனக்கு நீங்கள் வாழும் நாட்டை பற்றி அறிய ஆவலாக இருக்கிறது. உங்கள் வீடு வரை கேட்டதிலே துணக்கி வருகிறேன். தொடர்ந்து நடக்க தொடங்கினார். அந்த தொடர்ந்து அவர்களின் நட்பு ஒவ்வொரு நாளும் தொடர தொடங்கி இருவரும் ஒருவரில் ஒருவர் ஈர்த்துக் கொண்டிருந்ததை உணர்ந்தாலும் அதை அவர்கள் வெளியே காட்டிக் கொள்ளவில்லை. சுஜிக்கு மித்ரனுடன் கதைப்பது உற்சாகத்தை கொடுத்தது. மித்ரனும் தான் இயக்கத்தில் நினைத்தார். ஏன் அவன் தன் கொள்கையில் உறுதியாக நிற்கிறான் என்பதெல்லாம் இவளுக்கு விளக்கமாக சொல்லுவார். ஆர்வமாக கேட்பார். அவளுக்கு தமிழர் பிரச்சனையை பற்றி கொஞ்சம் தெரிந்திருந்தாலும் மித்ரனுடன் கதைக்க தொடங்கிய பின்னர் அவள் இலங்கை அரசாங்கத்தில் தொடர்ந்து எவ்வாறு தமிழை ஏமாற்றியதுடன் அவர்கள் செய்யும் அத்துறைகளையும் கேட்டு மனக்கொதிப்புக்கு ஆளானார். இந்நிலையிலேயே மன்னாரின் நிலைமைகள் மோசமடைய தொடங்கியது. நிலைமை கட்டுப்பாட்டை மீறி சில காரணத்தினால் ஈஸ்வரனை மேலிடம் உடனே தம்மை சந்திக்க வருமாறு அழைத்தார்கள். திரும்பி வருமாறு அழைக்கப்பட்ட பின்னரே மித்ரன் சுஜியின் மேல் தாங்கிக் கொண்டிருக்கும் ஆழமான காதலை உணர்ந்தார். அவனால் சுஜியை விட்டு செல்ல முடியாமல் அவதிப்பட்டார். அதே நேரம் சுஜியின் பெற்றோரும் பிரச்சனைகள் மேலும் வலுக்கும் முன்னர் லண்டன் திரும்புமாறு சுஜியை வற்புறுத்தினார்கள். சுஜிக்கோ இரண்டும் கட்டாமல் இல்லை. மித்ரன் தன்னிடம் உள்ளம் எதுவும் கொண்டுள்ளானா என்பது தெரியாது தவித்தார். மித்ரன் இலங்கைய ஆவணம் என்பதிலே வந்துவிட்டது. தனது கல்யாணம் சுஜியிடம் விஜயத்தை தெரிவித்து அவளையும் விரைவில் தன் நாடு திரும்புமாறு கேட்டுக்கொண்டார். லண்டன் சென்று திருநாள் வற்புறுத்தலை கேட்டு தன்னை அறியாத கண்கலங்கினார். மித்ரனால் இவரது பழக்கத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும். பழக்கத்தை கண்டது சமாளித்தவாக நான் திரும்பி போவதில்லை. உங்களுடன் நானும் இயக்கத்தில் இணைந்து போராட போறேன். நீ கூட்டு செலுத்துவீங்களா என மீறவே கேட்டார். கடன் எடுக்கிட்டான். அவன் தன்னை போய் காதலில் விழுந்திருக்கிறான் என்பதை அப்போது இழந்தான். அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. வானில் பறப்பது போன்ற உணர்வை பெற்றார். ஆனாலும் அவனால் சுயநலமாக நினைக்க முடியவில்லை. ஒருவாறு தன்னை சுதாரித்தவாறு, சுஜி என் கண்ணம்மா, நானும் உன்னிடம் உண்மையே வைத்திருக்கிறேன். நீ இப்பொழுது திரும்பிச்சல். நான் இங்கு சிறிது காலம் என் கடமையை செய்துவிட்டு உன்னை தேடி லண்டனுக்கு வருகிறேன். நான் வரும் வரை எனக்காக காத்திருப்பாயா என்று மனதில் பல்வேறு உணர்ச்சிகள் அலைமோத கேட்டான். சுஜி குமுறி குமுறி அழுதார். ஒருவாறு சுஜியை தூற்றி விட்டு தன் உயிர், இதயம், வாழ்வு எல்லாவற்றையுமே சுஜியிடமே விட்டுவிட்டு பிரியவே மனமில்லாது திரும்பி சென்றான் மித்ரன். அதுதான் சுஜி மித்ரனை கண்ட கடைசி தருணமாகும். இருவரும் தங்கள் காதலை வெளிப்படுத்திய அதே நாளில் மிகுந்த மன வருத்தத்துடன் திரும்பும் விட்டனர். சுஜி தன் நாடு திரும்பியவுடன் அங்கு வன்னியில் பிரச்சனைகள் கூடி அவள் அங்கே சந்தித்து உருவாடிய பல நண்பர்களை இழந்து விட்டதாக கேள்வியுற்றார். விலையில்லா பல உயிர்களை இழந்து தமிழ் இனமே அல்லலுற்று நிலையாய் விட்டது அங்கே. வெளிநாடுகள் பார்த்திருக்க அங்கே அவள் சிரித்து மகிழ்ந்து இல்ல பிள்ளைகளுடன் விளையாடிய அதே மண்ணில் இரத்த வெள்ளம் ஓடியது. அவளது மாமி குடும்பம் தெய்வாதீனமாக உயிர் தப்பினார்கள். ஆனாலும் எல்லாம் அழிந்து முடிந்த பின்னர் அவர்கள் முகாமில் பல காலம் தங்கியிருக்க வேண்டிய எண்ணமினால் சுஜியினால் அவர்களை தொடர்பு கொண்டு தன் இதயத்திற்கு சொந்தமான மித்ரன் பற்றிய ஒரு செய்தியை அறிய அவளால் முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் பெற்றோருக்கு தெரியாது இணையதளத்தில் இவன் பேர் எங்காவது தட்டுப்படுகிறதா என்று தேடி பார்த்தார். மனதில் மித்ரன் உயிர் தப்பியிருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் சாதித்தார். எல்லாம் முடிந்து 3 மாதங்களின் பின்னரே அவளால் மாமியிடம் தொலைபேசியில் உரையாட முடிந்தது. மெல்ல மெல்ல தயங்கி மாமியிடம் மித்ரனை பற்றி விசாரித்தார். மாமி கூறிய அச்செய்தி அவளை அப்படியே அதிர்ச்சியுற வைத்தது. மித்ரன் செவி விழுந்து உயிரிழந்து விட்டதாகவும் அவனுடைய உடலை கூட மீட்க முடியாது சிதறுண்டு போய்விட்டதாகவும் மிகுந்த கவலையுடன் தெரிவித்தார் மாமி.
சுஜியினால் அவள் துக்கத்தை வெளியே காட்ட முடியாது மிகுந்த சிரமத்துடன் மென்று விழுங்கினாள். அவளிடம் ஒரு வெறுமை படர்ந்து தன்னை அப்படியே ஆட்கொள்வது போல் உணர்ந்தாள். தேய்ந்த குரலுடன் மாமியிடம் தொலைபேசியில் விடை பெற்றவள் அம்மாவிடம் தொலைபேசியை கொண்டுவிட்டு தன்னை அருகே பூட்டிக் கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாள். அவள் கொண்ட முதல் காதல் மதிந்து விட்டது. இனி அவளால் என்றுமே மித்திரனை பார்க்க முடியாது. அவன் இறந்து விட்டான். சுஜி மிகுந்த மன வேதனையில் இழந்தாலும் தன் பெற்றோருக்கு ஒன்றையுமே காட்டிக் கொள்ளவில்லை. காலம் ஒருவாறு அவளது வேதனையை கொஞ்சம் குறைத்தது. இவளும் தன் மேல் படிப்பை முடித்துவிட்டு வேலையில் இணைந்தாள். ஒரே ஒரு பிள்ளை என்ற காரணத்தினால் இவளது பெற்றோரும் ஒரு நல்ல வரனாக ரகுவை பார்த்து கல்யாணமும் செய்து வைத்தார்கள். சுஜியும் காலப்போக்கில் மித்திரனின் நினைவுகளில் இருந்து மீண்டு விட்டதால் ரகுவை திருமணம் செய்து நல்ல மனைவியாக மனம் வந்து கொண்டிருந்தார். இவர்களுக்கு ஒரு குழந்தையும் ஆகிவிட்டது. ரகு ஒரு நல்ல கணவன் தான், ஆனால் கொஞ்சம் முன்கோபக்காரன். தான் ஒரு முடிவு விடுத்து விட்டால் பின் அதை மாற்றுவது கொஞ்சம் கஷ்டமே. சுஜி இவனின் குணம் அறிந்து அதற்கேற்றவாறு நடக்க பழகி கொண்டான். இவர்களது வாழ்வு சுமூகமாக சென்றாலும் இன்று அவன் இவளிடம் கேட்ட அந்த கேள்வி, அதாவது முள்ளிவாய் காலில் உனக்கு தெரிந்தவர் என்று ஒருவரும் அங்கு அழிந்து விடவில்லையே என்ற ஒரு வசனம் அவளை மீண்டும் பல காலங்களின் பின்னர் மித்திரனை நினைவு கூற வைத்தது. எத்தனை உயிர்கள் பல்வெடுக்கப்பட்டு விட்டன. குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை கணக்கில் அடங்காத பெருமதியான உயிர்கள். முழு தமிழினமே நெஞ்சு பதறிய நாட்கள் அவை. உலகம் முழுவதும் பறந்து வாழும் தமிழர் ஒன்று சேர்ந்து எமது இனத்தை அளிக்கிறார்கள் அங்கே என்று எந்த வெளிநாடாவது வந்து காப்பாற்ற மாட்டார்களா என்று வீதியில் இறங்கி அலறிய காலம் அது. எமது தமிழினம் ஒன்றுமே இல்லாதவாறு ஒற்றுமையுடன் கூடி எவ்வளவுதான் பதறினாலும் ஒன்றுமே காதில் கேட்காது. எல்லாம் அழிக்கப்பட்டு இன்று 6 வருடங்கள் கடந்து விட்டது. சுஜி போன்று பலர் இம்மே மாதத்தில் அன்று இழந்த பல உறவுகளை நினைத்து வேதனைப்படுகிறார்கள். மிக விரைவில் இழந்த அத்தனை உயிர்களுக்கும் நீதியாவது பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே ஒவ்வொரு தமிழனிலும் விருப்பமாக இப்பொழுது இருக்கிறது. நன்றி.